இன்றைக்கி எல்லாமே உனக்கு வேணும்னு நீ ஆசைப்பட்டு எல்லாத்தையும் பிடுங்கி அங்கே பிடுங்கி இங்கே பிடுங்கி திருடி எல்லாம் முழுங்கி நீ உனக்குள்ளே வேணும் எல்லாம் எடுத்து வச்சுக்கிற. நீ போகும்போது ஒன்று கூட உன்னால் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒன்று இறைவன் படைக்கலை. உன்னால் முடிஞ்ச ஒரு மண்ணு கூட எடுத்துகிட்டு போக முடியாது. இங்கே உள்ள ஒரு செடி கூட எடுத்துக்க முடியாது. நீ கட்டின வீட்டை கூட எடுத்துக்க முடியாது. நீ வச்சுக்கிற நகையை கூட எடுத்துக்க முடியாது. நீ சம்பாரித்த காசு கூட எடுத்துக்க முடியாது. ஆனால் எதுவுமே உனக்கு நிரந்தரம் இல்லையே. ஒரு நாள் உனக்குள்ளே இருக்கிற ஆன்மா வெளில போகுது. அதை நினச்சி பார்க்குறியா? ஒன்றே ஒன்று ஆன்மா, ஒன்று இறைவன். இது 2 தான் உண்மையானது. பாக்கி எல்லாம் பொய் தான். அதை எவன் நினைக்கிறான் நான் எவன் அகங்காரம் பண்ணுறான்னா அவெல்லாம் பின்னாடி கண்டிப்பாக கஷ்டப்படணும். அவன் கஷ்டப்படுறது ஒரு பக்கத்தில் அவன் பிள்ளைகளையும் கஷ்டப்படுத்தணும். கஷ்டமாயிடும். அதை ஒவ்வொருத்தரும் நினச்சி பாருங்கள். அதுதான் உண்மையானது. ஃபஸ்ட்டு உன்னைய நீயே உன்னை நினச்சிப்பார். உன்னைய நீ நினச்சிப்பார். நாம் எப்படி வாழணும், எப்படி இந்த பூமியில் நம்மளை வாழ விட்ருக்கான், அந்த பூமியில் நம்ம எதுக்காக அந்த பூமியில் இறக்கி விட்ருக்கான் அப்படின்னு நீ யோசிச்சுப்பார். ஆனால் கடவுளுக்கு உன்னை அனுப்பி விட்ருக்கான். ஆனால் கடவுளே உன்னை நினச்சி பார்க்க முடியாத மாதிரி வாழ்கிறான், மேலே இருக்குன்னு நினைக்கிறான். உன்னையே மறந்துட்டான். அப்படி வாழ்றீங்க மனிதன். அப்படிலாம் வாழக்கூடாது. அதெல்லாம் வாழ்க்கை கிடையாது. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திப்போம்.